எல்லா புகழும் இறைவனுக்கு. 2 நாளா கொஞ்சம் பிஸி. இன்னைக்கு தான் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிச்சு. ஸோ அதனால தான் ரிவ்யூ. ஜம்மா படம் பார்த்துட்டீங்களா? பாருங்க, ஒரு முறை நல்லா இருக்குது. குறிப்பாக இளையராஜாவுக்காக பாருங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு எக்ஸ்ட்ராடனரியாக பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக ஸ்பார்க் தளபதி விஜயோடைய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபுவோடைய செலிப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். வெங்கட் பிரபு ஹீரோ அப்படிங்கிறாங்க. வெங்கட் பிரபுவோட செலிப்ரேஷன். அவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னே வெளியே வந்த கஸ்டடி, இளையராஜா யுவன் 2 பேருமே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா, இல்லை அவருடைய நசீபு, அதாவது அவருடைய விதி அப்படி பாடல்கள் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தெரில. இன்னைய வரைக்குமே அவருடைய பாடல்கள்லாம், வெங்கட் பிரபுவோடைய பாடல்கள்லாம் வேற லெவல் பாடல்கள் தான் எல்லாமே. ஒன்றுத்தையும் குறை சொல்ல முடியாது. பட் கஸ்டடி பெருசாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். யுவன் வெங்கட் பிரபுவோடைய காம்போ என்றைக்குமே தோக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாபக்கேடு கஸ்டடி சொல்லலாம். இல்லை அவங்க தோக்காது அப்படின்னு நம்பிக்கையாக வந்து இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லலாம். ஸோ அதுக்கு திருஷ்டியாக தான் முதல் விசில் போடு அப்படிங்கிற பாட்டு கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. பெரிய அளவுக்கு அந்த பாட்டு ரசிக்கப்படலை. விஜய் ரசிகர்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு சுமாரான பாட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்ம யாருக்கும் ரசிகர் கிடையாது, நாம் ஒன்லி விமர்சகர். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். இந்த பாட்டு கொஞ்சம் முன்னால் தான் கேட்டேன். நமக்கு வேலை அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தனால இப்போ தான் கேட்டேன். அது ஒரு நண்பர் இந்த கமெண்டில் சொன்னார், பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஞாபகம் வந்தது, ஓ நேற்று இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. போய் கேட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கங்கை அமரன் இவருடைய பழைய பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இவருடைய ரொம்ப ஃபேவரட் பாட்டெலாம் நிறைய இருக்குது. கங்கை அமரனுடைய பாட்டு அதுலேயும் வந்துட்டு மஞ்சப்பொடி தேக்கையிலே ரொம்ப குசும்பா எழுதிருப்பார் அந்த பாட்டை. குத்தால சாரலுக்கு யோகமடி, குண்டு மல்லிப்பூவுக்கு ஒரு நேரமடி, விட்டாக்கா எருதொரு பாரமடி. ரொம்ப குசும்பா இருக்கும் அந்த பாட்டு வரிகள்லாம். அவங்க குளிப்பாங்க நைட்டில். ஆக்சுவலாக அவங்க டென்ஷன் தாங்காமல் குளிப்பாங்க. கதாநாயகன் ஒளிஞ்சு நின்று பாடுற மாதிரி. கடைசியில் வந்துட்டு விஸ்வம் சொல்லிட்டு போவார், இந்த பாட்டை எழுதினவனை பிடிச்சி உதச்சா சரியாக போயிடும். ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இல்லாத டைலாக். ராஜாவோட இசை. அதே மாதிரி வாசலிலே பூசணிப்பூ அந்த பாட்டும் சரி. நிறைய பாடம் சொல்லலாம். கோயில் காலையில் வர்ற பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, நிறைய பாடல் சொல்லிட்டு போனால் நிகழ்ச்சி நமக்கு அந்த 8-7 நிமிஷமே ரொம்ப அதிகமாக போயிடுது. அந்த மாதிரி என்ன கங்கை அமரனோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ அவர் இந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு ஸ்பார்க். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருக்கிறார். ரொம்ப குசும்பாக எழுதியிருக்கிறாரு. அதுவும் இவனுடைய வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது இவனுக்கே உண்டான ஒரு பிராண்டு. எப்படி இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், என்னதான் தனுஷ் வந்துட்டு அந்த ஒரு பாட்டை பாடியிருப்பார் சமீபத்தில். அந்த உசுரே நீதாங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானுக்கே உரிய பிராண்டு. அந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி பிராண்ட் இருக்கும். அது எல்லாருக்கும் அமைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா, தேனிசை தென்றல் தேவா, எஸ்.ஏ. ராஜ்குமார் கூட வாய்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ்க்கு எனக்கு சரியாக தெரியல. ஜிவி பிரகாஷோடைய சில பாடல்கள் கூட அவருடைய வாய்ஸுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பாட்டு. இனி விஜயோடைய கரியரில் இது ஒரு நல்ல பாட்டு. வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜாவுடைய காம்போவில் இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பாட்டு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. குறிப்பாக இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரிகளும் எனக்கு இப்போ ஞாபகப்படுத்தி சொல்ல தெரியல. இப்போ தான் நான் கேட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால். எக்ஸ்ட்ராடனரியாக இப்போ எழுதியிருக்கிறாரு நம்ம கங்கை அமரன். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவும் சூப்பராக பாடியிருக்கிறாரு. மறுபடியும் நான் தோற்று போயிடலடா, நான் ஜெயிப்பேன், எப்பயும் என்னைக்கா இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன், என்னைக்கா இருந்தாலும் நான் ஹிட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி யுவன் சங்கர் ராஜா கம்பேக் கொடுத்துருக்கிறாரு இந்த படத்தில். இனி அடுத்தடுத்த பாடல்களும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. எதிர்பார்ப்பு அதிகமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்தியன் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்பார்ப்பில் தான் கவுந்து போயிடுச்சு. ஸோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக விஜய் ஃபேனா, அஜித் ஃபேனா அப்படிலாம் கேட்காதீங்க. நான் இவனுடைய ஃபேன். இவனுடைய எந்த பாட்டை கேட்டாலும் எனக்கு பிடிக்கும். ரஹ்மானுடைய ஃபேன். எந்த பாட்டை கேட்டாலும் எனக்கு பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு ஓர வஞ்சனையாக பேசிட முடியாது. பட் இந்த பாட்டு நல்லா இருக்கிற
யுவனுடைய வாய்ஸில் கங்கை அமரனுடைய லிரிக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மீனாட்சி சௌத்ரி விஜய் வந்துட்டு இந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் பாடலை கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் பாடலை இவங்களுடைய கரியரில் இந்த பாட்டு அமையும். இறைவன் நாடில் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.